வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இருக்க ஃபிளாக்ஷிப் ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க, அதுல இருக்க ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வந்திருக்க இந்த ஸ்மார்ட் போன்லயே உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் ஃபீலை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொண்டு வந்திருக்க அவங்களுடைய நோட் 50 அப்படிங்கிற ஃபோனை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கைக்கு ஒஃபிஷியலாக இப்போ வந்து லான்ச் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 80,000 ரூபாய்க்குள்ள ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபிளாக்ஷிப் டிவைஸில் உள்ள ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் அது கூட ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 140 ஹெர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு பெசல்லெஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே கையில் எடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் நல்லாவே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இலங்கையில் வந்து லான்ச் ஆகியிருக்கு. உங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்களுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 லட்சத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா ஃபிளாக்ஷிப்ல இருக்க அந்த ஃபீலை வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க நோட் 50 அப்படிங்கிற இவங்களுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கைக்கு ஒஃபிஷியலாக வந்து லான்ச் ஆகுது. ஒஃபிஷியலாக லான்ச் ஆகும்போது நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெக் பவர் அப்படிங்கிற இந்த பவர் பேங்கையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரீயாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து வயர்லெஸ் சார்ஜர் தான். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் அது பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஸ்டாக்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பவர் பேங்க் வந்து ஃப்ரீயாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இலங்கையில் ஆத்தரைஸ் டீலர்ஸ் கிட்ட உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸ் உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்லிட்டு போறேன். ஸோ உங்களுக்கும் அதை கண்டினியூவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இன்ஃபினிக்ஸ் நோட் 50யோட பாக்ஸ். இதில் மேலே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கீழே 50 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நோட் 50 அப்படின்னு பார்க்கலாம். கீழே நம்மளுக்கு முக்கியமாக இதோட பேட்டரி அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சவுண்ட் பை JBL அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கு, உங்களுக்கு வாங்கும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50 ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும்போது உங்களுக்கு இந்த மெக் பவர் வயர்லெஸ் சார்ஜரை வந்து ஃப்ரீயாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது வந்து பவர் பேங்க் தான். ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்ரீலங்காக்கு லான்ச் ஆனோடனே உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மெக் பவர் வயர்லெஸ் சார்ஜரையும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸோடய நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகி தான் கிடைக்கும். இதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜரை ஃப்ரீயா கொடுக்கிற ஒரே ஒரு நிறுவனம் இந்த இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸை நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 50 ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்க்கலாம். அதை எடுத்துருவோம். ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வச்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கான ஒரு நல்ல கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவர் அப்படின்னு பார்த்தோம்னா வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் பண்ற ஒரு கவரை கொடுத்துருக்காங்க. சாதாரணமா இல்லாம ஒரு நல்ல கவரை வந்து நம்மளுக்கு இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 45 வோல்டேஜ் உள்ள ஒரு சார்ஜரை வந்து பாக்ஸ் உள்ளுக்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்து வாங்கினாலும் சார்ஜர் இன்க்ளூட் ஆகாது. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து குயிக்காகவே வந்து சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் உள்ளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபோனை நம்ம ஆன் பண்ணிட்டு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கைக்கு எடுத்தோன்னே எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபீல் வந்து நல்லாவே இதில் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க ஃப்ரேம் அண்ட் டிசைன் தான். இந்த ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வர மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி தான் பார்க்க கிடைக்கும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அலுமினியம்லேயே நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் உண்மைக்குமே கையில் ஃபீல் ஆகும் போதுமே நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாக்ஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். அந்த பாக்ஸ் ஷேப் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், இப்போ வந்திருக்க ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் இருக்க ஃபீல் வந்து இதில் நல்லாவே எனக்கு வந்து கையில் யூஸ் பண்ணும்போது தெரியுது. ஃபோனை முன்னாடி திருப்பி இப்படி காட்டணும் அப்படின்னா யாராலையுமே இதை வந்து மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே இதோட ஸ்க்ரீன் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ மேலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூன் பை JBL அப்படிங்கிறது முக்கியமாக மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ அதனால சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்டை வந்து பார்க்கலாம். ஏன்னா கீழேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா IR சென்சர் இருக்கு அண்ட் ஒரு மைக் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ற சில விஷயங்களை இந்த ஸ்மார்ட் போன் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டனா பேண்ட்ஸை வந்து பார்க்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுக்கு வந்து ஒரு Type-C போர்ட் அண்ட் அதுக்கு பிறகு ஒரு மைக் அண்ட் அதோட சிம் ட்ரே வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த விதமான ஒரு பட்டன்ஸுமே இல்லை, ஜஸ்ட் அந்த ஆண்டனா பேண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமரா டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ்னே ஒரு யூனிக்கான டிசைனாக தான் இந்த டிசைனை வந்து பார்க்கலாம். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே வேறு லெவலில் ஃபோனை பின்னாடி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, நல்லாவே இருக்குது. அண்ட் அந்த ஃப்ரேமுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு ஒரு யூனிக்னஸை வந்து கொடுக்குது. ஸோ அதுதான் அதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இதோட டிசைன் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு பர்ஃபெக்டான டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேபிளில் கூட இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நான் ஹோல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டேபிளில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவு பாக்ஸ் ஷேப்பாக நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கையில் தொடாமலே நம்மளுக்கு வந்து டேபிளில் இப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ உண்மைக்குமே அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் இருக்க ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் சிம்பிளாக வந்து வயர்லெஸ் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் அந்த பவர் பேங்க். கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேலோ லைட்டிங் வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்குது. மற்ற ஃபோன்ஸில் நம்மளுக்கு பார்க்க கிடைச்சதை விட இது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை முதல்ல வாங்குற கொஞ்சம் பேருக்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த வயர்லெஸ் சார்ஜரும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்து இதில் லுக் அண்ட் டிசைன் ஃபீல் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஃபீலை வந்து கொடுக்குது. அது நான் சொல்கிறத விட உங்களுக்குமே ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நியர்பை இருக்க ஆத்தரைஸ் டீலர்ஸ்கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கையில் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. உண்மைக்குமே இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக எடுத்தோன்னே இப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டாக தெரிகிறது இதோட டிஸ்பிளே தான். முன்னாடி இந்த டிஸ்பிளேயை பார்த்தோன்னே யாராலையுமே இது வந்து மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவு தூரம் பார்த்தோம் அப்படின்னா இதோட டிஸ்பிளே வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.78 இன்ச்சஸ் கொண்ட AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா பெசல்லெஸ் டிஸ்பிளே தான். ஸோ பெசல்ஸ் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கு. அதோட பார்த்தோம் அப்படின்னா 144 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1300 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல நம்ம பார்க்குற கலர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோனில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டிஸ்பிளே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி கொடுத்துருக்க கேமராவுமே பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச் ஹோலில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய டிஸ்டர்பாக நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதோட டிஸ்பிளேல கொடுத்துருக்க கலர்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்லாவே இதில் ஒரு வீடியோ பார்க்குற நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரண யூசேஜுக்கு டே டு டே யூசேஜுக்கு யூஸ் பண்ணாலுமே இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்க டிஸ்பிளேயோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்க ப்ராசஸரில் தான் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சில நேரம் வரும். பட் இருந்தாலுமே இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க இந்த Note 50 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio G100 Ultimate அப்படிங்கிற ப்ராசஸரை தான் இன்க்ளூட்
இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் மூலமாக உங்களுடைய டே டு டே ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹெவியாக உங்களுக்கு வந்து மீடியம் கிராஃபிக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை, நல்லாவே நம்மளுக்கு வந்து லக் ஆகாமல் ப்ளே ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கேமாக இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ளே பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம கைக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்ட ஃபீல் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய ஓஎஸ் தான். XOSல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 15ல தான் இவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இதோட லுக் பார்க்கும்போது ஒரு நல்ல க்ளீனான ஓஎஸாக வந்து பார்க்கலாம். Android 15ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. ஸோ லேட்டஸ்டான Android OSல தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. மேஜரான 2 அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 256 GB வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. RAM அப்படின்னு பார்த்தோம்னா 8 GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. வர்ச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 GB கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 16 GB RAM வந்து உங்களுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜும் 256 GB அப்படிங்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மைக்ரோ SD கார்டு வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் நம்மளுக்கு ஓரளவு தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்ததில் அடுத்து முக்கியமான ஃபீச்சராக இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க பேட்டரி தான். இந்த பேட்டரிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா வயர்லெஸில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இதே ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணலாம். Type-C to Type-C கேபிளை கனெக்ட் பண்ணியும் இதில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 5200 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. டே டு டே யூசேஜுக்கு ஒரு நாளைக்கு தாராளமாக இந்த பேட்டரி வந்து போதுமானதாக இருக்கும். ஹெவி யூஸராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு தடவை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. 45 வாட் சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா 30 வாட் வந்து இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாளைக்குள்ள மறுபடியும் சார்ஜ் பண்ணணும்னாலும் குயிக்காகவே வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட பேட்டரி அப்படிங்கிறது உண்மைக்குமே ஒரு நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்ச் டிவைஸில் ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் இருக்க ரிவர்ஸ் சார்ஜிங்கை கூட நம்மளுக்கு இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு நம்ம முக்கியமாக அதில் பார்க்குறது அதோட கேமரா தான். ஏன்னா நம்மளுக்கு கேமரா அடிக்கடி தேவைப்படும். ஸோ கேமரா தான் அதிகமாக வந்து எல்லாருமே இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய நோட் 50 சீரிஸில் கொடுத்துருக்க இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 50 மெகா பிக்சல் சாம்சங் GN5 அப்படிங்கிற மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா மூலமாக நீங்கள் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குது. 2 மெகா பிக்சலில் டெத் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு டெத் எஃபெக்டோட ஃபோட்டோஸை வந்து கேப்சர் பண்ணி கொள்ளலாம். அண்ட் இதில் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 2K 30 FPS வரையும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி கொள்ளலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1080pல உங்களுக்கு வந்து 60 FPSலையும் வீடியோஸ் வந்து ஸ்டேபிளாக வந்து நல்லாவே ஷூட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபிஸ் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் அன்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே அக்யூரேட்டாக ஃபாஸ்ட்டாகவே வந்து ஒர்க் பண்ணுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது இதோட வால்பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வர அனிமேஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன்ஸை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டிஸ்பிளேயை யூஸ் பண்ணும்போதுமே அந்த ஃபீல் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்ட ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்குற அனிமேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபெக்டாக இந்த ஃபோனுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். S25 Ultra அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபோனுமே பார்க்குறதுக்கு ஷேப்பில் டிசைனில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாக்ஸ் ஷேப் நல்லாவே நம்மளுக்கு கைக்கு ஃபீல் ஆகிறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஃபீலை வந்து உங்களுக்கு ஒரு 80,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்த்துருப்போம். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 80,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் இதில் பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினோன்னா AI ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான்டா வாங்குவோம், இல்லைனா அந்த ஸ்மார்ட் ஃபோனே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு 80,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஃப்ளாக்ஷிப்பில் இருக்க AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபினிக்ஸில் கொடுத்துருக்க நோட் 50 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நிறைய AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஏஐ ஃபீச்சர்ஸாக வந்து இருக்கும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க, கால் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சோஷியல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டிங் அசிஸ்டன்ட். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஃபீச்சர்ஸில் இப்போதைக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் இன்க்ளூட் ஆனிச்சோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே டிவைஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு வர்த்தான ஒரு விஷயமா சொல்லலாம். அண்ட் இந்த அளவு ஏஐ ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உண்மையுமே அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இன் ஃபியூச்சரில் வர எல்லா ஏஐ டூல்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா JBL மூலமாக தான் டியூன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறதா இருந்தாலுமே அந்த சவுண்ட்ஸ் வந்து நல்லாவே ஃபீல் ஆகிறத வந்து பார்க்கலாம். அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆனிச்சு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்குமே இதை வந்து கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. அதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் டீலர்ஸ் கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெற்றுக்கொள்ளலாம். லாஸ்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கீ ஃபீச்சர்ஸாக நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வர ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன். ஆனாலும் ஃபிளாக்ஷிப் ஃபீல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல வந்து நம்மளுக்கு பார்க்க கிடைக்குது. அண்ட் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெசல்லெஸ் டிஸ்பிளேயோட நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்க கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வயர்லெஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதோட பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கான டிசைன் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 80,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க இந்த Note 50 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். நீங்கள் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஜஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணலாம். ஸோ அதுக்காக உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. I played it in a sense, a feel of discontent.